பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் என்னை நான் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். அன்பு தேவ பிள்ளை, இந்த உலகத்துல நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே. நிறைய பேர் பாருங்க, ஆபத்துல இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு அப்படியே விழி பிதுங்கி போய் இருக்கிற மாதிரி முழிச்சுட்டே இருப்பாங்க. எந்த சூழ்நிலை எப்போ எனக்கு ஆபத்து வரும், இந்த மனுஷனால, இந்த மனுஷிகளால, இந்த அதிகாரிகளால எந்த பிரச்சனை வருவோ சொல்லி ரொம்ப கண்ணீரோடு இருப்பாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. பாருங்க, மனுஷனை கண்டு பயம், மிருகங்களை கண்டு பயம், பிசாசுகளை கண்டு பயம், மந்திரவாதிகளை கண்டு பயம், ஏதோ எப்படி அதிகாரத்தை உள்ளவர்களை கண்டு பயம். ஏன்னா பயந்து அவங்க, பைபிள் சொல்லுது, பயப்படுறவங்க பரலோகம் செல்ல முடியாதுன்னு. தேவப்பிள்ளை, ஏதோ ஒரு பயம், தீங்கு, ஆபத்து, வியாதி, ஏதோ ஒரு குறிச்சு நீங்க பயந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்த வசனம் வருது பாருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளும். அன்பு தேவப்பிள்ளைகளே, உங்களை யாரும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து காத்துக்கொள்வார். நீங்க பயந்துட்டு இருக்கீங்களே, அந்த பயத்தின் ஆவியெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுகிறாரு. நீங்க எதை குறிச்சும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா பயம் ஒரு பெரிய நம்மள என்னன்னா, பயந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு கண்டா கூட நம்ம இறந்து போயிடுவோம் பார்த்தா ஒரு செத்து போயிடுவோம் சொல்லி அப்படியே நம்ம நம்பிடுவோம். ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியை பாருங்க, ஒரு ரூம்ல இருந்து பக்கத்து ரூம்ல வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க கூட சிலவங்க ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம் போற பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்னன்னா நம்மளை அலக்கழிச்சுட்டே வருது. ஒரு மன அழுத்தம் சொல்லுவாங்களே, இவங்கெல்லாம் ஒரு மெண்டல் பேஷண்ட் மாதிரி, மன அழுத்தப்பட்டவங்க, மனநோய் பிடிச்சவங்கள மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு அளவு தான், அதுக்கு மேல ட்ரீட்மெண்டே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி மனநோய் பிடிச்சவங்கள மாதிரி இருப்பாங்க. காரணம், அந்த பயத்தின் ஆவி ஏதோ கண்டு பயம், ஏதோ ஒரு மனுஷனை கண்டு, ஏதோ மனுஷியை கண்டு, ஏதோ ஒரு மிருகத்தை கண்டு, ஏதோ ஒரு இருள் வீட்டுல இருக்கும்போது சில அம்மாமா இருப்பாருங்க, சிலவங்க சொல்லுவாங்க, கிச்சன்ல இருக்கும்போது எனக்கு பின்னால யாரோ வந்த மாதிரி இருக்கு, நான் பெட்ரூம்ல போகும்போது யாரோ என்ன பின்தொடர்ந்த மாதிரி இருக்குது, நான் ஒத்தைக்கு வெளியில போகும்போது என்னை யாரோ பின்தொடர்ந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு அன்டைம் வெளியில இருந்து நான் வரும்போது யாரோ பின்னால வர மாதிரியே இருக்குது. பயம். ஹல்லேலூயா. இந்த பயப்படுறவங்க பரலோகம் போக முடியாது பைபிள் சொல்லுது. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. பயம் யாரு? பிசாசுகளுக்கு தான். நம்மளை பார்க்கும்போது ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பயம் வரக்கூடாது, பிசாசுக்கு தான் பயம் வரணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னீங்கன்னா இந்த உலகத்துல எத்தனை கோடி பிசாசு இருந்தாலும் நமக்கு உள்ள நம்மளே நினைக்கிறோம், ஒருவேளை இது வேற நம்ம நினைப்போம்ல, இது அப்படி ஒண்ணு இல்லை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது வேற ஏதோ நினைக்கிறீங்க. நீங்க வீட்டுல இருக்கும்போது, நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரியம், இதுதான் இந்த எல்லாம் நம்ம தெய்வம் பார்த்துக்கிடுவார் நம்ம நினைப்போம். இயேசுவின் ரத்தம் சொல்லி பாருங்க, நம்ம தெய்வம் எங்க போறாருன்னு பார்ப்போம். யாரு தெய்வம்னு அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தை ஜெயம்னு நீங்க 100 தடவை சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை நம்ம தெய்வமா யாரையும் வணங்கிட்டு இருப்போம், இவ்வளவு காலமா பல வருஷமா இருப்போம், இவர் தான் தெய்வம் நம்பிட்டு இருப்போம். ஒருவேளை அவங்க தெய்வமா இருந்தா அவங்க நம்மள்ட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அது ஒரு பிசாசின் ஆவி, நம்ம அறியாம இருள் என்கிற கண்கள் குருடாக்கப்பட்ட ஜனங்களா இருந்தோம்னா, ஏதோ நம்ம நம்பிக்கை இருக்கிறது அது நம்மளை விட்டு கடந்து ஓடி இருந்ததுன்னா, அப்ப யார் ஜீசஸ் பெரியவரா? நம்ம இத்தனை ஆண்டு காலம் சிறு வயதுல இருந்து நம்ம இதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்குது, இதுதான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்பி இருக்கோமே, அது கடவுளா நீங்க செக் பண்ணிக்கலாம். காலையில 4 மணிக்கு எந்திரிங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜஸ்ட் ஒரு 10 நேரம்னாலும் சொல்லி பாருங்க. 100க்கு 100 நீங்க உண்மையான தெய்வத்தை தான் நீங்க நம்ம சேவித்து வாருங்களா, ஆண்டவர் காட்டி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு பலன். ஏன்னா பயத்தின் ஆவிகள், இயேசுவின் ரத்தம் சொன்னா பயத்தின் ஆவி நம்மளை விட்டு அப்படியே கடந்து போயிருது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பயம் வந்தாலும் இயேசுவின் ரத்தம் சொன்னா அது பிசாசுகள் அப்படியே நம்மள்ட்ட கடந்து போயிடும். நம்ம நினைப்போம், நம்ம தெய்வத்தை நம்ம கூப்பிட்டா அந்த பிசாசு எங்கேயும் போகாது. ஏன்னா ஏவுதல் பில்லி சூனியம் பண்றவங்க எல்லாம், ஏன்னா யார் நம்ம வணங்குறது தெய்வத்தை வச்சுதான் ஏவி விடுறாங்க, நம்ம கும்பிடுறோம், இன்னொருத்தவங்க அதை ஏவி விடுறாங்க. அப்ப தெய்வமா வேற யாரான்னு தெரியல, அப்படித்தானே? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, கவனமா இருங்க. இயேசுவின் ரத்தத்தை ஜெயத்துக்கு முன்னால இந்த உலகத்துல நம்ம வணங்குற எதுவுமே முன்னால வர முடியாது. வேணா நம்ம வாக்குவாதம் பண்ணலாம், அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்னு. ஆனா நீங்க செக் பண்ணி பாருங்க, காலையில 4 மணிக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சொல்லி பாருங்க, ஒரு 50 நேரம்னாலும் சொல்லி பாருங்க, உங்க வீட்டுல ஒரு மாற்றம் நடக்கும். 100க்கு 100 ஒரு மாற்றம் நடக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தயவு செய்து, நான் வாக்குவாதத்துக்கு வரல, தப்பா நினைக்கிறீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா தயவு செய்து இது உண்மையான காரியம். எத்தனையோ ஆட்கள் எத்தனையோ பேர் சொல்லி ஜெயம் பெற்றிருக்காங்க. ஹல்லேலூயா. எந்த பயம், எந்த தீங்கும் உங்களை அணுகவே செய்யாது. ஆனா தீங்கு வந்தது மாதிரி இருக்கும், மழை போல பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். ஆனா பனி போல எப்படி செய்யும்? பனி போல போயிடும். ஐஸ் கட்டி, தீக்கு முன்னால ஐஸ் கட்டி என்ன செய்யும்? உருகி போயிடும். ஜீசஸ்க்கு முன்னால எத்தனை கோடியா இருந்தாலும் அது அப்படியே மறைஞ்சு போயிடும்.
அவர் யார்? பெரிய தெய்வம். வானமின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. அவர் வானத்துல சிங்காசனம் வச்சிருக்காரு, பூமியில பாதப்படி. நம்ம பூமியில எதையாச்சும் கூட்டி வச்சு எடுத்துட்டு அதையே நம்பிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா வானம் பெருசா, பூமி பெருசா? ஹல்லேலூயா. வானமின் சிங்காசனத்தை பூமியை பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத நம்ம பார்த்து அதையே நம்பிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வார் தேவப்பிள்ளை. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் உங்களை என்னை இதுவரை பாதுகாத்து கொண்டே இருக்கிறாரு. ஒரு நிமிஷம் 24 மணிக்குள்ள இந்த ஆக்சிஜன் காத்த மட்டும் அவரு ஜீசஸ் கட் பண்ணி விட்டுறாருன்னா ஒரு ஜீவராசிகளும் ஒண்ணுமே உயிரோடு இருக்க முடியாது. ஆனா அவ்வளவு அன்பான தேவன் நம்மளை உயிரோடு, இதுவரை நம்ம கூட படிச்சவங்க, பழகினவங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் உயிரோடு இல்ல. அவங்க எல்லாம் நல்லவங்க, நம்மளை காட்டிலும் நல்லவங்க. ஆனா நமக்கு முன்னாலே போயிட்டாங்க. நம்ம பெரிய நீதிமானா? நம்ம என்ன கடவுளா? இல்ல. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா நம்மளை கொண்டு ஏதோ செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரு. நம்ம அவர் அறியாமலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். கண்ணு சரியா இருக்கும் போதே கண்ணுக்கு அருமை தெரியாது. அதான் மெய்யான சூரியனாக ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறியாம இருக்கிறது அறியாமையின் காரியம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்போ நமக்கு கண்ணு தெரியும்னா எல்லாம் வெடி தெரிந்து புகையாயிட்டோம், நம்ம வாழ்க்கையில ஒண்ணே இல்லை, இனி அவ்வளவுதான் வாழ்க்கைங்கும் போது நம்ம நம்புறதெல்லாம் கைவிட்டுறோம். ஆனா உண்மையான தெய்வம் யாரும் தெரியுமா? அந்த நேரம் தான் அவரு எல்லாரும் முடிஞ்சுன்னு சொல்லும் போது அந்த முற்றுப்புள்ளியில இருந்து அவரு நான் தான்ப்பா தேவனு அப்படியே அடுத்த ஸ்டெப்ல இருந்து இனி நான் இருக்கிறேன்னு காப்பாற்றுறாரு. இப்படி எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் சாட்சி சொல்றாங்க. பைபிளை வாசித்து பாருங்க. எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தவே முடியாது. இனி எந்த தீங்குல இருந்து மீட்டுக்கொள்ள தேவ சமுதிரம் ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, எந்த தீங்கும் துக்கப்படுத்தாது, இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன்னு சொன்னீரப்பா. இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன தீங்குகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான பயத்தின் கிரியைகள் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த தீங்குல இருந்து முற்றிலும் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.